ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனால ஒரு ஸ்டோரியை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோழ நாடு நல்ல வளமும் நல்ல செழுமையான நல்ல ஒரு நாடு. அந்த நாட்டுல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து அவனுடைய அறிவாற்றல் மூலயமா அந்த நாட்டுக்கே தலைமை நீதிபதியான ஒரு கதையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஒரு ஊரு நல்ல சோழ நாட்டுல ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட எப்பவுமே டெய்லியும் அங்கங்க கொள்ளையடிச்சிட்டு திருடிட்டு வர 4 கூட்டாளிகள் டெய்லியும் அந்த பாட்டி கிட்ட சாப்பிடுற வழக்கமா இருந்தாங்க. இவங்க இப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நல்ல செல்வ செழிப்பான ஒரு பெரிய ரிச்சான வீட்டுல போயிட்டு அவங்க திருடுறாங்க. திருடிட்டு நல்ல 3 தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்டா கூட அந்த சொத்து தீராத அளவுக்கு அவங்க அந்த வீட்டுல இருந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு வராங்க. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு அந்த செல்வத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. பாட்டி, இந்த செல்வம் எல்லாமே நாங்க கஷ்டப்பட்டு எங்களுடைய மதிநுட்பத்தால நாங்க உழைச்சி சம்பாதிச்சது. இந்த செல்வத்தை நாங்க 4 பேரும் ஒன்னா கேட்டா மட்டும் இந்த செல்வத்தை நீ எங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த விலை மதிப்பற்ற தங்கம், வைரம், வைடூரியத்தையும் பணத்தை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய தவளையில போட்டு அந்த பாட்டி கிட்ட இவங்க கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்ட அந்த பாட்டியை என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டு கொள்ளையில புதைச்சி வைக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க அந்த பாட்டி கிட்ட. பாட்டி, இதை நாங்க 4 பேரும் கேட்டா மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். யாருன்னா ஒருத்தர் வரலனா கூட, இல்ல இருவர் வரலனா கூட இதை நீ யாரு அவங்க கிட்ட கொடுக்கவே கூடாது சொல்லிடுறாங்க. பாட்டியும் அந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி ஓகேன்னுறாங்க. சரி, இவங்க 4 பேரும் என்ன செய்யறாங்க, இவ்வளவு சொத்து பணம் எல்லாம் வந்த பிறகு இவங்க 4 பேரும் அந்த 4 திருடர்களும் என்ன செய்யறாங்க, டெய்லியும் ஒவ்வொரு ஊருக்கு போறாங்க. டெய்லியும் நல்லா ஜாலியா குடிச்சிட்டு ஜாலியா இருக்காங்க. 5வது நாள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வெயில் நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு வராங்க. நல்ல சரியான தண்ணி தாக்கம். சரி, என்ன பண்றது ஏது பண்றதுன்னும் போது அந்த பாட்டி வீட்டுக்கு வேக வேகமா வராங்க. பார்த்தா அந்த பாட்டி வீட்டுல தண்ணி இல்லை. சரி, அந்த பாட்டி வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கு. அங்க போயிட்டு தண்ணி பிடிச்சி குடிக்கலான்னும் போது சரி 4 பேரும் போறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சரி நீ போயிட்டு அந்த 4 திருடர்ல ஒரு திருடனை அனுப்பிச்சு நீ போயிட்டு ஒரு பாத்திரம் கொண்டு வா, நம்ம போய் தண்ணி எடுக்கணும் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த திருடன் போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு பாதி தூரத்திலேயே ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகுது. இந்த செல்வம் எல்லாத்தையும் நம்ம ஒருத்தரே எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அவனுக்குள்ள மனசுல ஒரு தாட்டு வந்துருது. சரி சொல்லிட்டு போறான். போன உடனே அந்த பாட்டி கிட்ட கேட்கறான், பாட்டி, நாங்க 4 பேரும் புதைச்சு வச்சோல அந்த பாத்திரம், அந்த செல்வத்தை எனக்கு வேணும், அந்த தவளையை கொடு அப்படின்றான். இல்ல, நீங்க 4 பேரும் ஒன்னா கேட்டாதானே நான் தரணும் அப்படின்றாங்க. அதோ இருக்காங்க பாட்டி 4 பேரும், நீ 3 பேர் அவங்க கிட்ட இருக்காங்க, நீ கேளு அப்படின்றான். சரி ஓகே, அந்த பாட்டியை கேட்கறாங்க, என்னப்பா தவளை வேணுமான்னு. அவனுங்களுக்கு தண்ணி தாக்கத்துல ஆமா பாட்டி வேணும் வேணும்னு கேட்கறாங்க. என்ன ஏதுன்னு யோசிக்க தெரியல அந்த நேரத்துல. சரி சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன செய்யறாங்க, நோண்டி அந்த தவளையை கொடுக்குறாங்க. அந்த திருடன் என்ன செய்யறான், இது எல்லாமே சாக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு விட்டா போதும் சொல்லிட்டு அந்த தவளையை தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுறாங்க. சரி, என்னடா போன ஆளு இன்னும் வர காணுமேன்னு சொல்லிட்டு அந்த மீதி 3 பேரும் என்ன ஆச்சு ஏது ஆச்சு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அதுக்கடுத்து நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பாட்டி சொல்றாங்க. பாட்டி, நீ இதுல கூட்டாளி, அவனோட சேர்ந்துதான் நீ இது எல்லாத்தையும் அவனுக்கு எடுத்து கொடுத்துட்ட. அந்த 3 திருடர்களும் அந்த பாட்டியை கையோட நீதிபதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க, விசாரணைக்காக போறாங்க. நீதிபதி கிட்ட இவங்க விசாரணைக்கு ஆஜராயிட்டு என்ன சொல்றாங்க, ஐயா, நாங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், செல்வம், செழிப்பு எல்லாத்தையும் இந்த பாட்டி கிட்ட நாங்க ஒப்படைச்சோம். எங்களுடைய 4வதா இருந்த கூட்டாளி கிட்ட எங்களை ஏதுமே கேட்காம நாங்க 4 பேரை ஒன்னா கேட்டாதான் அந்த செல்வத்தை கொடுக்கணும்னு நாங்க சொன்னோம். ஆனா இந்த பாட்டி எங்களுடைய கூட்டாளி கிட்ட நாங்க 3 பேரை வராம எங்க கூட்டாளி ஒருவருக்கு இந்த செல்வம், எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த செல்வம் செழிப்புல அந்த திருடு போனதுல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு நீதிபதி கிட்ட முறையிடுறாங்க. நீதிபதியும் ஓகே, இந்த பாட்டி மேலதான் தவறு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, பாட்டி, நீ உங்ககிட்ட இருக்க நிலத்தை எல்லாம் இவங்க 3 பேருக்கு சரிசமா நீ பிரிச்சு கொடுத்துரு அப்படின்றாங்க. அவ்வளவுதான். இந்த தீர்ப்பு வந்த உடனே பாட்டி கண்ணுல கலங்குது தண்ணி. அழுதுகிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அப்பதாங்க நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்த ராமன்றவர் வழிபோக்கா போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க அந்த பாட்டி வராங்க. என்னடா ஒரு பாட்டி அழுதுகிட்டே போறாங்களே, என்ன பாட்டி ஏது பாட்டி, ஏன் அழுகுற, என்ன ஏதுன்னு ராமன் விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, இப்படி ஆயிடுச்சேன்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வா, அந்த பாட்டியை ராமன் கையோட சோழ அரசர் அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. அரசர்கிட்ட எந்த ஒரு இதுவும் பய பக்தி எதுவுமே இல்லாம அரசர்கிட்ட முறையிடுறாரு. அரசர், என்னடா ஒரு சின்ன பையன் இப்படி நம்ம கிட்ட வாதிடுறானே, சரி ஓகே நீ இந்த தீர்ப்பு வாங்கன்னு நீதிபதியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அரசர் ஆள் அனுப்பிச்சு நீதிபதி வராரு. வந்த உடனே ஓகே என்ன ஏதுன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சரி ராமா, நீ இந்த தீர்ப்புல என்ன குறை கண்டுபிடிச்ச, நீ இதுல எப்படி தீர்ப்பு வழங்குவ? கரெக்ட், எப்பவுமே தீர்ப்பு யூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, கரெக்டா விசாரணையின் மூலமா சட்டத்தின்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சோழ அரசர் இவருக்கு ராமனுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்.
ராமன் வந்து திருப்பவும் அந்த பாட்டிக்கிட்டையும் அந்த 3 திருடர்கிட்டையும் என்ன நடந்தது ஏது நடந்தது கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா விளக்கமா சொல்லுங்கன்றாரு. அந்த பாட்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த திருடர்களும் வந்து நடந்ததே சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் அந்த அரசவையில் இருக்கவங்களுக்கும் சரி அரசருக்கும் சரி இந்த பாட்டி மேல தவறு இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுது. ஆனா வந்து ஒரு தீர்ப்பு வழங்கும் போது எப்பவுமே வந்து நம்ம உள்ளுணர்வு மூலமா வழங்கக்கூடாது. சட்டத்தின்படியும் விசாரணையின்படியும் சாட்சிகள் படியும் தான் தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு அரசருக்கும் புரியுது, அரசவையில இருக்கவங்களுக்கும் புரியுது. இது வந்து ராமனுக்கும் தெரியுது. சரி என்ன ஏதுன்னு இவங்க இருக்கும்போது சரி ராமன் வந்து சொல்றாரு, பாட்டி அவங்க 4 பேரும் வந்து கேட்டாதானே நீ அந்த விலை மதிப்பற்ற அந்த பொன்னும் பொருள் அந்த எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்ப வந்து 3 பேர் தானே வந்திருக்காங்க, எப்படி நீ தர முடியும்? சரி அரசர்கிட்ட சொல்றாரு, மன்னா அவங்க 4 பேரும் வந்து கேட்டாதான் கொடுக்கணும்னு கண்டிஷன் வாய் வழி இவங்க எல்லாருக்கும் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து 3 பேர் தான் வந்திருக்காங்க, 4வது ஆளையும் வர சொல்லுங்க. இந்த பாட்டி வந்து அந்த விலை மதிப்பற்ற பொண்ணும் பொருளையும் கொடுத்துருவாங்க இவங்க கிட்டயே. இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க, அந்த 4வது ஆள் வராதனால இந்த தீர்ப்பை வந்து நீங்க தள்ளுபடி பண்ணணும், இல்ல வந்து 4வது ஆள் வர வரைக்கும் நீங்க வந்து இந்த தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட வந்து சொல்றாரு. ராமனுடைய அந்த மதிநுட்பத்தை பார்த்து வியந்து போறாங்க எல்லாருமே அரசவையும். சரி சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த பாட்டியை வந்து இவங்க 3 பேர் மட்டும்தான் வந்து இந்த பாட்டியை வந்து அலக்கழிச்சிருக்காங்க, 4வது பர்சன் வராமையே. இதனால வந்து இந்த பாட்டிக்கு வந்து வயதான இந்த தள்ளாடும் காலத்துல இவங்க இவ்வளவு அலைக்கழிச்சதுனால இவங்ககிட்ட இருந்து அந்த 3 திருடர்கிட்ட வந்து நீங்க இழப்பீட வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசவையில வாதிடுறாரு ராமன். அரசர் கண்டு வியந்துட்டு ஓகே இதுதான் சரியான தீர்ப்புன்னு சொல்லிட்டு அந்த திருடர்கள் கிட்ட இருந்து பொண்ணும் பொருளையும் வாங்கி இழப்பீட வாங்கி அந்த பாட்டிக்கிட்டே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து சோழ அரசர் வந்து வியந்து என்னடா ராமன் இவ்வளவு ஒரு சின்ன பையன் இவ்வளவு திறமையா இருக்கானே, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நீதிபதியா வந்து இப்படி வந்து தீர்ப்பை வந்து சரியா வழங்க முடியல, இந்த பையன் இப்படி வழங்கிட்டானே சொல்லிட்டு இவரோட மதிநுட்பத்தை கண்டு வியக்கிறாரு. இதுக்கடுத்து இவருக்கு இந்த ராமனுக்கு வந்து இவர் என்ன செய்யறாரு, இந்த நீதிபதிக்கு எல்லாத்துக்கும் நீ தலைமை நீதிபதியா வந்து பொறுப்பு வழங்கி இவர் வந்து கௌரிக்கிறார். ராமனும் நீதிபதி ஆனவருக்கு இவங்க இந்த 3 திருடர்கள் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்து திருடன்னு சொல்லவே இல்லை, இவங்க வந்து ஏதோ சம்பாதிச்சு இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளவு பொண்ணும் பொருளும் சேர்த்ததாதான் இவங்க இது வரைக்கும் இந்த அரசவைக்கும் இந்த நாட்டுக்கும் சொல்லிட்டு வராங்க. ஆனா இவங்க 3 பேரை திருடன். ராமனுக்கு ஏதோ இவங்க 3 பேரை தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரி சொல்லிட்டு ஒற்றர்களை அனுப்பி இவங்க 3 பேரையும் வந்து கண்காணிக்கவும் வைக்கிறாரு. கண்காணிக்க வைக்கும் போது இவங்க 3 பேரும் திருடன்னு தெரியுது. இவங்களையும் அரெஸ்ட் பண்றாரு அந்த 3 திருடர்களையும். அதே மாதிரி 4வது ஆளு காணாம போன பட்சம் அந்த அவ்வளவு செல்வத்தை எடுத்துக்கிட்டு அவனையும் வந்து ஒற்றர் மூலயமா ஒற்றர்களை அனுப்பி அந்த 4வது ஆளையும் வந்து கண்டுபிடிச்சு வராங்க. இவங்க எல்லாருக்கும் சிறை தண்டனையை விதிச்சு அதுக்கப்புறமா இவங்க 4 பேரை வந்து திருந்தி வாழுற அளவுக்கு வந்து ஒரு தொழிலையும் இவங்களுக்கு வாழ்க்கையும் மாத்துறாருங்க. ஓகேங்க, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னென்ன இருக்கு நம்ம எல்லாரும் டீட்டெயிலா டெய்லியும் ஒன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சல்யூட்.